ஹலோ காய்ஸ், வெல்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் ஒரு சிம்பிளான ஆரஞ்சு கேக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம பேக் பண்ணுறதுக்கு எந்த டூல்ஸ்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக குக்கர்லேயே நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா 2 ஆரஞ்சு நான் எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சோட தோலை வந்து லைட்டாக திருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த போர்டில் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் அதில் படும்போது நம்ம அந்த கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணால் அந்த எசன்ஸ்லாம் அதில் அப்படியே நல்லா இதுவாக இருக்கும். நான் தெரியாமல் இதில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை 2ஆக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த பல்ப்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வெறும் ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் 2 பழத்தையுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் கேக் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதெல்லாம் ட்ரைன் பண்ணிடலாம். நான் இந்த வடிகட்டியில் ட்ரைன் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் நார்மல் இந்த புளி வடிகட்டுறது சொல்லுவாங்கள்ல, புளி தண்ணி வடிகட்டுறது, அந்த வடிகட்டிலே நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஊற்றிட்டேன், அதனால இதை ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம ஒரு சின்ன ஜாரில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இதே கப்பில் 3/4 அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாமான்னு நான் ட்ரை பண்ணல. நான் இதை வச்சு தான் ட்ரை பண்ணேன். நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் 2 எக்கு எடுத்துக்கிறேன். இதை எக்கை நான் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி ஸ்மூத்தியாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃப்ளஃபியாக வரும் நல்லா. இப்போ நான் இன்னொரு எக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் விஸ்கெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்கிட்ட இல்லாததுனால நான் மிக்சிலே ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துச்சு. நீங்கள் இதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பீல் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கின் இருக்குது இல்லையா, அதுலேயே இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சுகர் எடுத்த அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக அளவுக்கு வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா 2மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் நட்ஸ் எல்லாம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா இல்லைன்னா வால்நட் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். டுட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்கள்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். நான் வீட்டில் சிம்பிளாக பண்ணுறதுனால நான் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு லாஸ்ட் டைமில் தான் டெக்கரேஷனுக்காக நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கல, நான் அது ஃபுல்லாக இது வந்து 1/2 கப் அளவு இருந்துச்சு. நான் அது 1/2 கப் அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்ததுனால 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவை மாற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் எந்த டின்னில் வந்து கேக் செய்ய போகிறேனோ அந்த டின்னில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பட்டரை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி ஃபுல்லாக நல்லா பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போது கேக் பேட்டரை இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் இருக்க அந்த பேட்டர்லாம் நல்லா கொஞ்சம் வழித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டக்கப்புறம்
ஒரு 3 டைம்ஸ் வரைக்கும் அதை டேப் பண்ணி விட்டுருங்க அந்த கேக் டின்னை. இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டைமில் வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நட்ஸு இல்லை டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம பண்ணலாம். செம்ம எம்மியாக இருக்கும். எந்த கிறிஸ்மஸ்க்கு இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சமாக சும்மா லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேனை. இதில் உள்ள சின்ன ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் டின்னை நான் உள்ளே வச்சிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கரெக்டாக 35 மினிட்ஸ்க்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செம்ம ஃப்ளஃபியாக வரும், செம்ம சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஒரு சின்ன கத்தி எடுத்து அதில் ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, நான் இப்போ அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கணுன்றதுக்காக சூடாக இருக்கும்போது நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே கத்தி வச்சு அந்த ஓரத்தில் நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா எடுக்கும் போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ அந்த கேக் டின்னை அப்படியே திருப்பி போட்டு ஜஸ்ட்டு ஏதாச்சும் வச்சு டேப் பண்ணி விடுங்க பொறுமையாக. இங்கே பாருங்கள், நான் ஆக்சுவலி இந்த நைஃப் வச்சு அந்த லூஸ் பண்ணி விட்டேன் சைட்லலாம், அதனால் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. செம்ம சூடாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு வீட்டிலே சிம்பிளாக குழந்தைங்களுக்காக பண்ணி கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னுட்டு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிம்பிளான குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.